T-14 அர்மட்டா ரஷ்யாவோட ஒரு அடுத்த தலைமுறை டேங்க்னு சொல்லலாம். இதை உக்ரைனில் பயன்படுத்துகிறாங்களா இல்லை இந்த டேங்க் ஆனது எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நிறைய பேரை சுற்றி இருந்துச்சு. ஏன்னா ரஷ்யா இதுக்கு அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொடுத்துருந்தாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிறதுலையே ஏன் அமெரிக்காவோட டேங்க்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு டேங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இந்த T-14 ஆர்மட்டாவை சுற்றி இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் இப்போ ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு. T-14 கூடிய சீக்கிரத்தில் அஃபிஷியலாக உக்ரைன் கிரவுண்ட்ஸில் களமிறங்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த T-14 டேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ஒரு சுப்பீரியர் மெயின் பேட்டில் டேங்குக்கு இப்போது ரியல் டெஸ்டிங்கான நேரம் வந்துருச்சு. இது உக்ரைனில் களமிறங்கி என்ன வேலைகளை செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தமிழ் புக்ஷன் வந்து டிபி ரன்னிங்ஸ். T-14 அர்மட்டா இந்த டேங்குக்கான உருவாக்கமானது, இந்த டேங்க் முதல்ல எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1988 ரஷ்யா, அதாவது சோவியத் ரஷ்யா ஒரு முடிவு பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட T-90 T-72 இந்த ரெண்டு விதமாக இப்போதைக்கு அட்வான்ஸ்டு டேங்க்னு பார்த்தோன்னா இது ரெண்டு இருக்குது. ஆனால் இது ரெண்டு மட்டுமே நமக்கு பத்தாது. ஒரு பக்கம் அமெரிக்கா அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மெயின் பேட்டில் டேங்கை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு போட்டியாக நம்மளும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் 187 அதாவது T-95 ஒரு ப்ராஜெக்டில் இறங்குறாங்க. இந்த T-95 பொறுத்த வரைக்கும் T-90 விட ரொம்பவே ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாகவும், அது மட்டும் இல்லாமல் T-90 டேங்க்ஸில் இருக்கிறத விட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் இருக்க டேங்காக இது உருவாக்கணும்னு சொல்லிட்டு சோவியத் ரஷ்யா ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யா உடஞ்சதுக்கப்புறம் இதுக்கான ப்ராப்பர் ஃபண்டிங் இல்லை, இதுக்கான ப்ராப்பர் ரிசர்ச் இல்லைன்னு சொல்லிட்டு 2010 இந்த ப்ராஜெக்டை ஒட்டு மொத்தமாக அதோடு நிறுத்துறாங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஆனது நடைபெறாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்டில் கற்றுக்கிட்ட பாடங்கள் இதில் பண்ண ரிசர்ச்சை வச்சு அடுத்ததா ஆப்ஜெக்ட் 148 தொடங்குறாங்க. அதுதான் இந்த T-14க்கான ஒரு திட்டமே. இந்த T-14 டேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இதை எப்படி உருவாக்கணும்னு பார்க்குறாங்கன்னா, இருக்கிற ரஷ்யன் டேங்க்ஸை விட இது ரொம்பவே பாதுகாப்பு அம்சங்கள் அதிகமானதாக இருக்கணும். அதே மாதிரி மற்ற டேங்க்ஸை விட இது ரொம்ப தூரம் போயிட்டு அட்டாக் பண்ணுற மாதிரியும் ரொம்பவே ஒரு சேஃப்டி ஃபியூச்சரோடு இது இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்து இந்த டேங்கை உருவாக்குறாங்க. 2015 இதுக்கான தொடக்க பணிகளானது தொடங்கப்பட்டு 2025 அதாவது ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு 300 மெயின் பேட்டில் டேங்காவது இந்த கேட்டகரியில் உருவாக்கி ரஷ்யாவோட படைகளில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை வச்சு ரஷ்யா இதை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. ரஷ்யா அவங்க சொன்ன அளவுல இருந்து இன்னமும் ஒரு 10-15% டேங்க்ஸை கூட அவங்களால உருவாக்கி முடிக்க முடியல. சரி, இப்போதைக்கு எந்த அளவுக்கு இந்த டேங்க்ஸ் உருவாக்கியிருக்காங்க, இந்த ப்ரோட்டோடைப் இல்லாமல் ஒர்க்கிங் மாடல் இப்போ எத்தனை டேங்க்ஸ் கிட்ட இருக்குன்னு கேட்டனா அதிகபட்சம் 25 டேங்க்ஸ் வரைக்கும் தான் இந்த ரஷ்யா கிட்ட இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வெளியில் தெரிஞ்ச கணக்கு. மேபி அவங்க இன்னும் அதிகமாக வச்சிருக்கலாம், ஒருவேளை இதை விட கம்மியாக கூட வச்சிருக்கலாம். அஃபிஷியலாக பார்த்தோன்னா ஒரு 25 டேங்க்ஸ் வரைக்கும் தான் இது இப்போ ரஷ்யா கிட்ட இருக்கு. இதை கம்பேர் பண்ணணும்னா இப்போதைக்கு உலகத்தில் இருக்க எந்த டேங்க் கூட, அதாவது மோஸ்ட் அட்வான்ஸ்டு டேங்க் கூட இதை கம்பேர் பண்ணா அமெரிக்காவோட M1 ஆப்ரம்ஸ் கூட இதை ஒரு கம்பேரிசன் வச்சோன்னா அமெரிக்காவோட டேங்கை விட இது பல படிகள் மேலே இருக்கும். இது வந்து ஆப்ரேஷன்லாம் இப்போ இல்லை, ஆனால் ரஷ்யா கொடுத்துருக்க அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தோன்னா இது பல கண்டிஷன்ஸில் ஒரு போர் சூழலையும் சரி, இதோட ஃபியூச்சர்ஸும் சரி, எல்லாத்தையுமே M1 ஆப்ரம்ஸ் டேங்கை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு டேங்காக இது உருவாக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யா இன்னமும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ப்ரொடக்ஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஹைலி அந்த ரியாக்டிவ் ஆர்மர் தான் செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் டேங்க்ஸ் கிட்ட இருந்து இதை தனியாக பிரித்து காட்டுறதே இதோட எம்டி டர்ரெட் தான். மற்ற டேங்க்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யன்ஸ் மட்டும் இந்த டெக்னாலஜி ப்ராப்பராக, அதாவது T-72 T-90 ஏற்பட்ட அந்த ஒரு சில குறைகளை நிவர்த்தி பண்ணுற மாதிரி இந்த ஒரு டேங்க் உருவாக்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த T-90 உலகத்திலேயே ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு டேங்காக இருக்குன்றதை அமெரிக்காவை சேர்ந்த நிறைய சயின்டிஸ்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கிறது இது ஆக்சுவலாக இது பேட்டில் ஃபீல்டுக்கு வரப்போ தான் தெரியும். இதோட பயன்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த 2022 உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய ஒரு தியரின் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோவோட ஒரு எவிடன்ஸோட உக்ரைனில் இருக்க நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா இந்த T-14 அர்மட்டா டேங்க்ன்றது உக்ரைனுக்குள்ள களமிறங்கிடுச்சு. டான்பாஸ் ரீஜியனில் இதை ரஷ்யா ஃபீல்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இறக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோவோட எவிடன்ஸ் ஆனது வெளியில் வந்தது. இது மட்டும் கிரவுண்டில் இறங்கி இருந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு பல வெற்றிகளை கொடுத்துருக்கும். இதை வந்து நம்ம உக்ரைனில் இருக்க எந்த ஒரு டேங்க் கூடயுமே கம்பேரே பண்ண முடியாது. இதில் ரஷ்யாவால் பயன்படுத்த போகிறதா சொல்லக்கூடிய 3U-BK-21 ஸ்பிரிண்டர் மிசைல் இதோட அதிகபட்ச ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 11 12.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு தொலை தூரத்துக்கு போய் தாக்கக்கூடிய ரொம்பவே ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு அம்யூனிஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு M1 ஆப்ரம்ஸ் கிட்ட கூட இப்போ உக்ரைனில் இருக்க ஆப்ரம்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு எந்த ஒரு எஃபெக்டிவான அம்யூனிஷனும் இந்த டேங்குக்கான அம்யூனிஷன்றது கிடையாது. ஸோ இது களமிறங்கிருச்சுன்னா இதை கவுண்டர் பண்ணுறதுன்றது உக்ரைனுக்கு ஒரு பெரிய ஒரு பகல் கனவாக கூட மாறிடும், ஏன் ஒரு காணல் நீராக கூட மாறலாம். ஆனால் ஒருவேளை இதை எங்கேஜ் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவோட இந்த T-14 அர்மட்டான்றது இந்த உக்ரைனுக்குள்ள களமிறங்கி அதை உக்ரைன் மட்டும் எங்கேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதை விட
அதை விட ஒரு பெரிய அடி ரஷ்யாவுக்கு உக்ரைனால கொடுத்துருக்கவே முடியாது. இந்த விஷுவல்ஸ் ஆனது உக்ரைனில் ஆல்ரெடி களமிறங்கினதா சொன்னாங்கல்ல, அப்பவே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது உக்ரைனுக்குள்ளெல்லாம் களமிறங்கல, ரஷ்யாவோட டெஸ்டிங் ஃபெசிலிட்டி அதை வந்து கிரவுண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரஷ்யாக்குள்ளேயே நிறைய டெஸ்டிங் சைட் வச்சிருப்பாங்க. அந்த இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட போட்டோ தான் உக்ரைனில் இருக்கவங்க இப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை வேற ஏதாச்சும் ஒரு ரஷ்யன் டேங்க் அழிக்கப்பட்டுருச்சுன்னா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ரஷ்யன் டேங்க்ஸ் வந்து ஒட்டு மொத்தமாக சாம்பல் ஆயிடுச்சுன்னா, இதை அது கூட கம்பேர் பண்ணி இதை ஜஸ்ட் ஒரு நியூஸாக காட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்களே தவிர, இது இப்போதைக்கு உக்ரைனுக்குள்ள களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. இந்த T-90 பொறுத்த வரைக்கும் T-72ல வாங்கின அடி, அதாவது அந்த T-95 ப்ராஜெக்டே வந்து T-72ல ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட அடி விழுந்துருச்சு. என்னதான் அது வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு டேங்காக இருந்தாலும் அமெரிக்கன் டேங்க்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ அதில் ஒரு விஷயம் ரொம்பவே குறைவாக இருந்தது. இந்த இன்ஃப்ராரெட் சீக்கிங் இல்லை இன்ஃப்ராரெட் விசிபிலிட்டி. ஒரு டேங்கை பொறுத்த வரைக்கும் அதோட டார்கெட் சீக்கிங் இல்லை அதோட டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணுறதுல இந்த இன்ஃப்ராரெட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஆனால் அமெரிக்கன் டேங்க்ஸை கம்பேர் பண்ணுற அந்த ஒரு விசிபிலிட்டின்றது இந்த T-72ல ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஈராக்கில் நடந்த வார்லலாம் அமெரிக்காவோட M1 Abrams டேங்க், அதாவது ஒரு 9 டேங்க் மட்டுமே ஒரு ஸ்பேன் ஆஃப் ஒரு 5 ஹவர்ஸில் 70 டேங்க்ஸ் வரைக்கும் இந்த T-72 அடிச்சிருக்கு. அந்த இடத்துல ரஷ்யர்கள் மேலேயும் தப்பு இருக்குது. அவங்க பயன்படுத்தின டாக்டிக்ஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க சைடு குறை சொல்றதுக்கு 1000 இருந்தாலும் அதில் முக்கியமான விஷயம் அமெரிக்காவுக்கு அந்த அளவுக்கு அதிக வெற்றிகள் கிடைச்சதுக்கு அந்த இன்ஃப்ராரெட் இமேஜிங் கேப்பபிலிட்டின்றது தான் ரொம்பவே ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அது எல்லாத்தையும் படித்து அதை விட ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு டேங்காக உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கினாங்க. இப்போ வரைக்கும் இதை கம்மியான எண்ணிக்கையில் உருவாக்குறதுக்கு ரஷ்யாவில இருந்து சொல்லக்கூடிய ரெண்டே காரணங்கள் என்னன்னா, இப்போ T-14 டேங்குக்கான தேவை எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து எங்களோட டேங்க் ஃப்ளீட்டை மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கு T-72 T-90ல அடுத்த அப்கிரேட்ஸை கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கோமே தவிர T-14க்கான ஒரு தேவையே இப்போ கிடையாது. நீங்கள் உக்ரைனோட பேட்டில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், T-72 அண்ட் T-90 இந்த ரெண்டு டேங்க்ஸே வந்து அமெரிக்காவோட டேங்க்ஸ் அடிக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு T-72 டைரக்டாக ஒரு அமெரிக்கன் M1 Abrams எங்கேஜ் பண்ணி அதை அழிச்சிருச்சு. அதை மேற்கோள் காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு எங்களுக்கான T-14 தேவை கிடையாது, அதனால தான் நாங்கள் கம்மியான எண்ணிக்கையில் உருவாக்கிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி இதை உருவாக்குறதுக்கான எல்லா டெக்னாலஜியும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரஷ்யா மேலே போட்டிருக்க பொருளாதார தடைகளால் மற்ற ப்ராஜெக்டில் நாங்கள் பிஸியாக இருக்கோம், அதனால இந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு நாங்கள் வேணும்னே போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. எது எப்படியோ ஒருவேளை இந்த T-14 இப்போ இருக்கிற எண்ணிக்கையிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து உக்ரைனுக்குள்ள களமிறங்கிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கான உண்மையான சோதனை காலம் அப்போதுலேருந்து ஆரம்பிச்சிடும். இந்த டேங்க்ஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த டேங்க்ஸ் ஆனது ஒருவேளை உக்ரைனால் அடிக்கப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக ரஷ்யாவோட வெப்பன்ஸை அமெரிக்கா எந்த அளவுக்கு டவுன்கிரேட் பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க. ரஷ்யாவுக்கு இதெல்லாம் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் ரஷ்யா இந்த விஷயத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ உலகத்தில் இருக்கிறதுலே இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு டேங்க்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட டேங்கால உக்ரைனுக்கு என்ன இழப்புகள் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை வந்து விடுபெறுது உங்கள் எல்லாருக்கே.